மொபைல் போன், ஸ்கிரீன், கம்ப்யூட்டர் போன்றவை இக்காலத்தில் பயன்படுத்த தவிர்க்க முடியாததாகிவிட்டன. அவ்வாறு தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது டெக் நெக் சிண்ட்ரோம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன, அதோடைய அறிகுறிகள் என்ன, தீர்வுகள் என்ன என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசுவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு கண்ணன் ராமசாமி. அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். முன்னாடியெல்லாம் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த கழுத்து வலி அப்படின்றதா அதிகமாக வரும், அதோடைய தீவிரத்தன்மையும் அதிகமாக இருக்கும். ஆனால் இப்போ 25 வயதிற்குட்பட்டவர்களுக்கே தீவிரத்தன்மையோட நிறைய பேர் மருத்துவர்களை நோக்கி வராங்க. இதற்கு என்ன காரணம்? குறிப்பாக இந்த டெக் நெக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல வயசானவங்களுக்கு தான், 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் கழுத்து வலி ப்ளஸ் கைக்கு வலி பரவுறது எல்லாமே அதிகமாக தெரியப்படும். ஆனால் இப்போ நம்ம 25 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்க ஆளுங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கழுத்து வலியும் வலிகளும் ஸ்பாண்டிலைட்டிஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்க வரோம். இந்த டெக்னெக் சிண்ட்ரோம்னா என்னென்னு அப்படின்னா, யார் அதிகமான நேரத்தில் ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறாங்களோ, மொபைலோ லேப்டாப்போ டேப்லெட்ஸோ கேமிங்கோ இல்லை ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற எல்லா இளைஞர்களும் ரொம்ப நேரம் பயன்படுத்துறதுனால வர்றது தான். இதுக்கு முக்கியமான காரணம் பாஸ்சர் தான். அவங்க ப்ராப்பரான பாஸ்சர் இல்லாமல் குனிஞ்சிக்கிட்டே செய்கிறது தான் முக்கியமான காரணம். கழுத்தில் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கிறதுனால வருது. ஸோ அந்த ஸ்ட்ரெயின் அதிகமாக என்ன ஆகும், அதோட பாதிப்பு எலும்புலையும் தசைகளிலும் ஜவுலையும் நடக்கும். ஸோ அந்த ஜவுகளெல்லாம் நடக்கும்போது அது ஸ்பாண்டிலைட்டிஸாக மாறுது. ஸோ இப்போ நம்ம 20 வயசுலேருந்து 25 வயசுலேயே ஸ்பாண்டிலைட்டிஸ் பார்க்குறோம். முன்னாடி 50 வயசில் பார்த்துக்கிட்டு இருந்த நோய் இப்போ 20 வயசுலேருந்து 25 வயசுலேயே வரும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த டெக்னெக் சிண்ட்ரோம் ஒழுங்கான பாஸ்சர், ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக எல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா இது ரிவர்சிபிள் கண்டிஷனில் இருக்கும். வேற அந்த ஸ்பாண்டிலைட்டிஸாக ஆயிடுச்சு, எலும்பில் சேஞ்சஸ் வந்துருச்சு, லிகமெண்ட்டில் சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம். இப்போ டெக்னெக் சிண்ட்ரோம் எனக்கு இருக்குது அப்படின்றத எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன? ஸோ டெக்னெக் சிண்ட்ரோம் இருக்குதுன்னா காலையில் எந்திரிச்சோன்னா ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த நெக், மெயினாக ஸ்டிஃப்னஸ் தான் முக்கியமாக இருக்கும். ஸோ காலையில் எந்திரிச்சோடனே ஒரு பிரிஸ்காக இருக்காது. கழுத்தில் எப்பயுமே வலி இருந்துகிட்டே இருக்குமோ 2 hours to 3 hours மேலே உட்காந்து வேலை செஞ்சாவே கடுமையான ஸ்டிஃப்னஸ் இருக்கும். மெயினாக தோள்பட்டையில், கழுத்தை விட தோள்பட்டையில் தான் அதிகமான வலியே தெரியும். ஸோ அவங்களால ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. முதல்ல ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது. எப்பயுமே ஒரு எரிச்சலான ஒரு சிம்டம்ஸோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எது பண்ணாலும் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது. இது எல்லாமே டெக்னெக் சிண்ட்ரோத்தோட அறிகுறி. வேறு என்னென்ன தீவிரமான பாதிப்புகள் இதன் காரணமாக ஏற்படக்கூடும்? அதுக்கு அந்த தீவிரமான காரணத்துக்கு ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் சொல்லுவோம். ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னால் என்னென்ன அறிகுறி இருந்தால் ரொம்ப இமீடியட்டாக டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து வலி ரொம்ப சிவியர் எக்ஸ்ட்ரீம் பெயினாக இருந்து அவங்களால கையை தொங்க விட முடியாமல் கையை தூக்கி பின்பக்கமாக கழுத்துக்கு பின்னாடி வச்சுக்கிட்டா தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கிறது. அது பிரேக்கியால்ஜியான்னு சொல்லுவோம். அப்படி இருந்தாலும், ஸோ கையில் நம்னஸோ வீக்னஸோ இருந்தாலும், இல்லை நடையில் தடுமாற்றம் இருந்தாலோ, யூரின் போகிறது மோஷன் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும், இல்லை அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தாலும் ரொம்ப இமீடியட்டாக டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம். இதுதான் இதோட சிவியரிட்டியை இது பேர் செர்விக்கல் மைலோபதின்னு சொல்லுவாங்க. செர்விக்கல் மைலோபதிங்கிறது இந்த டிஸ்க்கு போய் ரொம்ப நாளாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நரம்பு மேலே, ஸ்பைனல் கார்டு மேலே செர்விக்கல் ஸ்பைனில் போய் அழுத்தி அதில் சேஞ்சஸே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது இந்த மாதிரி பாதிப்பு உண்டாக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் திங். இப்போ டெக்னெக் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன தீர்வுகள் இருக்குது டாக்டர்? என்ன சொல்லுவீங்க பேஷண்ட்டுக்கு? ஃபஸ்ட்டு டெக்னெக் சிண்ட்ரோம் இருக்கிறவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு திங் 20-20-20 ரூல் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு 20 ஒரு 3/4 மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் தொடர்ந்து மொபைலோ லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ பார்க்குறவங்களுக்கு 20 seconds 20 feet அவே, தலையை 20 feet அவே பார்த்துட்டு 20 seconds வச்சுருக்கணும். இதுதான் 20-20-20 ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது, அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் அல்லது 1 ஹவருக்கு ஒரு தடவையாவது எந்திரிச்சு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். அதே மாதிரி லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ மொபைலோ கம்ப்யூட்டரோ எல்லாமே நம்ம ஐ லெவலில் வச்சுக்கணும். கண் அளவுக்கு வச்சுக்கணும். ஒன்று சேரை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், இல்லை டேபிளை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்படி உட்காரும்போது நெக் சப்போர்ட் இருக்கிற சேரில் தான் உட்காரணும். நெக் சப்போர்ட் இல்லாமல் சும்மா குட்டியான சேரில் உட்கார்றது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது வீட்டிலேயே சாஞ்சிக்கிட்டே உட்கார்றது, படுத்துக்கிட்டே லேப்டாப்பில் வேலை செய்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதே மாதிரி உட்காரும்போது கால் கிரவுண்டில் படியணும். அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலை மடிச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாஸ்சர் நெக்கை ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷன் கொடுக்கும். இந்த மாதிரி ஃபார்வர்ட் ஃப்ளெக்ஷன் போகிறதுனால தான் இந்த டெக்னெக் சிண்ட்ரோம் வரும். ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணணும். ப்ளஸ் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் எக்ஸசைஸ், டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், சன்லைட் எக்ஸ்போஷர், இதெல்லாம் பேசிக் திங் பண்ண வேண்டியது இருக்கும். மொபைல் ஃபோனோ ஸ்க்ரீனோ இக்காலத்தில் தவிர்க்க முடியாதது தான். இருந்தாலும் கூட மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் ஒரு சில வழிமுறைகளை சரிவர கடைபிடிப்பதன் மூலமாக அந்த பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம் என்கிறார் மருத்துவர் திரு கண்ணன்.
புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.